நன்றிகள். தேங்க்யூ. முதலில் ஸ்டவ் பற்ற வைத்து கொள்ளுங்கள். அதற்கு பின்னால் கொஞ்சமாக ஒரு கிண்ணம் ஒன்று வைத்து கொள்ளுங்கள். குண்டா ஒன்று, கடாயோ குண்டாவோ ஏதோ ஒன்று இல்லை எதன்னா ஒன்று வைத்து கொள்ளுங்கள். ஸ்டவ் மேலே பற்ற வச்சின் ஸ்டவ் மேலே கொஞ்சம் தண்ணீர், ஒரு 2 டம்ளர் தண்ணீர் கூட சிக்கன் வேக வைக்கிறதுக்கு அதில் போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் கேரட் நீட்டமாக கட் பண்ண கேரட் கொஞ்சம் போட்டு, பச்சை பட்டாணி கறியில் கேட்டால் தருவாங்க. பச்சை பட்டாணி என்னால் பச்சை கலரில் இருக்கும், ஆனால் அதில் ஈரத்தனம் இருக்கிற மாதிரி இருக்கும். பச்சை பட்டாணி வாங்கிக்கோங்க. பச்சை பட்டாணி போடுற மாதிரி இருந்தால், அது ஈரமில்லா இருக்கிற போடுற மாதிரி இருந்தால் ஒரு மணி நேரம் ஊறி வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் தண்ணியில் 1 மணி நேரத்துக்கு முன்னாலே ஊறி வைங்க. பச்சை பட்டாணி போட்டு வேக வைனுங்கள். கூட வேக வச்சுக்கோங்க. அதற்கு பின்னால் கொஞ்சம் வேணுமன்னால் கூட உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். எல்லாம் வேகட்டும், கொஞ்சம் வெந்துட்டும், கொஞ்சம் வேகட்டும். அதற்கு பின்னால் தனியாக சிக்கன் மட்டும் எடுத்துக்கோங்க. தண்ணியில் இருக்கிற சிக்கன் மட்டும் தனியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அது நல்லா தூள் அந்த சிக்கன் வேக பின்னால் அந்த தூள் மாதிரி பிச்சினால் தூள் மாதிரி வரும். அதை போன்லெஸ் இல்லாமல் தூள் பண்ணிக்கோங்க. தூள் என்றால் நல்லா அந்த சிக்கன் துண்டு இல்லாமல் தூளாக பண்ணி வைத்து கொள்ளுங்கள். அதுக்கு பின்னால் தண்ணி அப்படியே இருக்கட்டும், அந்த காய்கள் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். அந்த தண்ணி கொஞ்சம் உப்பு, பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன், தேவையான உப்பு, பெப்பர் 1/2 ஸ்பூன், சில்லி பவுடர்னா மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் காரம் தகுந்த மாதிரி. இதெல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டுக்கன்னு அதுக்கு பின்னால் அந்த சிக்கன் போட்டு திரும்ப வேக வைங்க. அதுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு சின்ன இதில் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வெங்காயம் நல்லா வறுத்து கொண்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டால் போடுங்கள். அது உங்கள் இஷ்டம். அதிகமாக போடாதீங்கள். துண்டு போடுங்கள். இஞ்சி வேணும், பூண்டு மட்டும் துண்டு போடுங்கள். துண்டாக போடுங்கள். போட்டு பின்னால் அதில் கொஞ்சம் இதான பின்னால் அந்த வெங்காயம் அந்த எண்ணெய் போட்டு தாளிக்கிறீங்கதானே, தாளிக்கிற இதை எடுத்து நாம் இதில் போட்டுக்கோங்க. அந்த சிக்கன் போட்டிருந்தானே எண்ணெய் அந்த தண்ணியில் தாளித்து கொள்ளுங்கள். கரிசியில் நம்ம ஒரு 2 கரண்டி, சின்ன கரண்டி 2 கார்ன்ஃப்ளவர் போட்டு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அந்த சூப்பில் ஊட்டினீங்களான்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் வந்துடும், கட்டியாகிடும். சாரி, எங்கள் சாங்ஸ் வருகிறேன். இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது.